இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தின் அனைத்து இடங்கள்லேருந்தும் அந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் கடைசி நம்பிக்கையாக இருப்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான். அப்படிப்பட்ட அரசியலமைப்பின் மாண்பை நிலைநாட்டுகின்ற நீதி அரசர்கள், வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்களை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், அவருடைய புகழை போற்றுகின்றோம். ஆனால் அம்பேத்கருடைய தொடக்க காலம் எப்படி இருந்தது என்றால், அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. His notebooks were not corrected, nor was he asked any questions for the fear of causing pollution அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது பள்ளியில் படிக்கின்ற பொழுது அம்பேத்கருடைய பாட நோட்டுகளை யாரும் திருத்த முன்வரவில்லை. வகுப்பில் யாருமே அவரிடம் கேள்வி கேட்க கூட முன்வரவில்லை. கேள்வி கேட்பதே அச்சமாக நினைத்தார்கள். காரணம் தீட்டாகிவிடும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. இவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளான ஒருவர் படிப்பதை தொடர்வதே மிகப்பெரிய ஒரு விஷயம், அபூர்வம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் படிப்பை தொடர்ந்து மட்டுமல்ல, நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தையே எழுதுகின்ற அளவுக்கு அவர் படித்தார். விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி போராடினார். அண்ணலுடைய நோக்கம் சமூக சமத்துவம், சோசியல் ஈக்குவாலிட்டி என்பது மட்டும்தான். சமத்துவத்திற்கு தடையாக இருந்த அனைத்தையும் அவர் ஒழிக்க வேண்டும் என்று போராடினார். ஆகவேதான் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நம்முடைய தமிழக அரசு சமத்துவ நாளாக அறிவித்தது. 3 நாட்களுக்கு முன்பு கூட அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சார்பாக சமத்துவ நாளாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதை சிறப்பாக கொண்டாடினோம். நீதியரசர் காலம் முதல் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலம் வரை சட்டத்தின் மூலம் நீதிமன்றங்களுடைய வாயிலாக ஏராளமான முற்போக்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். அம்பேத்கர் என்றால் அவர் வெறும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமான தலைவர் என்று பலர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதி கிடைக்கிறது என்றால் அதற்கான கதவுகளை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் திறந்து வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இடஒதுக்கீட்டுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை முதன்முறை திருத்த வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடக்கே பிறந்திருந்தாலும் அண்ணலுடைய கொள்கைகளும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளும் பல இடங்கள்ல பொருந்தி போயிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது முதல் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும், அதே போல இருமொழி கொள்கை பின்பற்றப்படும் என்பது வரை ஏராளமான சட்டங்களை உருவாக்கினார்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ சட்ட போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார். தன்னுடைய மறைவுக்கு பிறகும் சட்ட போராட்டம் நடத்தி தனக்கான இடத்தை பெற்றவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வழக்கை விசாரித்த அமர்வில் இடம்பெற்றிருந்த நீதிபதிகள் ஒருவரான மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ். சுந்தர் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்ற, நிலைநாட்டிட சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய கோரிக்கை எண்ணத்தை நிறைவேற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா கொண்டு வரப்பட்டது. அந்த மசோதாவுக்கு இன்றைக்கு ஒப்புதல் கிடைக்காத நிலையில மீண்டும் நம்முடைய சட்ட போராட்டத்தை, சட்டத்தின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மருத்துவ படிப்புல ஆல் இந்தியா கோட்டாவில் இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை சட்ட போராட்டம் நடத்தி உறுதி செய்தது நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்பொழுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நிலைநாட்டவும் நம்முடைய அரசு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் நம்முடைய அரசும் கழகமும் வழக்குகளை தொடர்ந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த வழக்குல ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. மாநில சுயாட்சியை நிலைநாட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு குரியன் ஜோசப் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2 நாட்கள் முன்பு சட்டப்பேரவையில் அறிவித்தார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்புகின்ற சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிக்கின்ற வேலைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நம்முடைய நீதித்துறையைத்தான் நம்பிக்கையோடு நாடி இருக்கின்றது. அந்த நம்பிக்கை வீண் போகாத வகையில் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியத்திற்குமே கொடுத்திருக்கிறது. எனவே தனிப்பட்ட சாமானிய மக்களுடைய நம்பிக்கையாக மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுடைய நம்பிக்கையாகவும் இன்றைக்கு நீதித்துறை தான் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நீதிமன்றங்களுக்கு தேவை, வழக்கறிஞர்கள் நலன் போன்றவற்றுக்காக நம்முடைய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. சென்னையில ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை 315 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க முதலமைச்சர் அவர்கள் 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார்கள். அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. வழக்கறிஞர் நல நிதியை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். வழக்கறிஞர்களுடைய நலன் காக்கவும் நீதிமன்றங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தவும் கழக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். நீதித்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கென்று தொடர்ந்து 2 கோரிக்கைகள் இருக்கின்றன. ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும்.
இன்னொரு முக்கியமான கோரிக்கை, உச்சநீதிமன்ற கிளையை தமிழ்நாட்டில் விரைவில் அமைத்திட வேண்டும் என்பது அந்த கோரிக்கை. இதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது. இதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் உட்பட பல்வேறு வழக்கறிஞர் அமைப்புகளும் குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கையை வென்றெடுக்க நாம் தொடர்ந்து அயராது பாடுபடுவோம், உழைப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நிறைவாக சொல்ல விரும்புகின்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஆற்றிய உரை இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். I feel, however good a constitution may be, it is sure to turn out bad because those who are called to work for it happen to be a bad lot. However bad a constitution may be, it may turn out to be good if those who are called to work for it happen to be a good lot. அதாவது அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் கெட்டவர்களாக இருந்து விட்டால் அரசியலமைப்பு சட்டமும் கெட்டதாகிவிடும். அதே போல ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தால் அந்த அரசியலமைப்பு சட்டமும் நல்லதாக மாறிவிடும் என்று சொன்னவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதோடு அது சரியான நபர்களுடைய கரங்கள் அது இருப்பது நாம் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாத்தால் அந்த அரசியலமைப்பு சட்டம் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய நாட்டை பாதுகாக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் செயல்படுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.